எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்போ நான் பண்ண முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுதேன், நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் பண்ணுவேன், ஆண்டவரே நான் இந்த பிள்ளைய இல்லை நீங்கள் யாரும் கேட்டு பண்ணீங்களா, நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பேனா? ஏன் இஷ்டப்பட்டு நான் பண்ணுவேனா? நான் ஏன் லவ் பண்ணுறேன்னா ஏன் கண்ணுக்கு பிடிச்சதுனால, வெளிப்படையாக சொல்லணும்னா என் சுய இச்சையினால நான் என்ன செய்கிறேன். அப்பனா நான் இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடும் பொழுது நேரடியாய் தேவனை விட்டு நான் விலகி போனேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன். அப்பனா தேவனுக்கு பிரியமில்லாத உறவு, தேவனுக்கு பிரியமில்லாத பொருளாதாரம், தேவனுக்கு பிரியமில்லாத வேலை கூட நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழலுக்கு நேராக நம்மளை என்ன செய்யும், கொண்டு போகும். பாருங்க, எந்த ஒரு காரியத்திலும் தேவ சமாதானம் இல்லைன்னாலே அது நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோம்ட்டு அர்த்தம். சிலவருக்கு கல்யாணம் ஆகி 10-20 வருஷம் ஆயிருக்கலாம். இப்போ குடும்பத்தில் சமாதானம் இல்லைனீங்கன்னா அதுக்காண்டி இனி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நான் மற்ற மாதிரி விஷயத்த சொல்கிறேன். தேவனுக்கு நம்முடைய தேவ சமாதானம் அந்த இடத்துல இல்லைனாலே என்ன அர்த்தம்னா நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன். இதன் விளைவாக என் வாழ்க்கையில நானே இடுக்கமான சூழலுக்குள்ள நான் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க, நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறுகளை செய்து பிரச்சனைகளை இழுத்து வைக்கிறோம். பாருங்க, தேவனுக்கு சித்தமில்லாத உறவுகளிலே கமிட் ஆகி நம்ம பிரச்சனைகள் இழுத்து வைக்கிறோம். கடன் வாங்கி நாம் பிரச்சனைகள் இழுத்து வைக்கிறோம். பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத ஆசைகள், தேவனுக்கு சித்தமில்லாத முடிவுகள்,